ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறவ. அதாவது இங்கேருந்து பூனாக்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறாக்கள் தான் எடுத்து நிலம் விசாரிப்பேன். நாய்க்குட்டிகள் எப்படி இருக்குது என்னென்னு. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எதையுமே ஒரு இதாக செய்யணும் இல்லை, ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போகுதுகள், வருமானம் இல்லை, அப்படி இப்படி எண்ணங்கள் எல்லாருமே கேலி பண்ணுறவ. நாங்கள் அதை பொருட்படுத்துறது இல்லை. இப்போதைக்கு எங்கள்கிட்ட எல்லாம் நிறைஞ்சிட்டு 30 நாய்க்குட்டி நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே எங்களுடைய இருக்குதுன்னு சொல்லிக்கல அது யாராலுமே செய்ய முடியாது. எல்லாரும் கேப்பினோம், இந்த மோட்டர் சைக்கிள் நீ வேலைக்கு வர, என்ன மோட்டர் சைக்கிளை பதக்க கதாக்களே இல்லை, நின்று கதைக்க வெக்கமாக இருக்கும். இருந்தாலும் நான் கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா நான் இதை விட பெரிய ஒரு சேவையை நான் செய்கிற சேவை ஒன்றுக்கும் இந்த முரட்டு தமிழர் மொழியினால் ஒன்றிணைவோம் என்று சொல்கிறது தான் என்னுடைய ஒரு துணைப்பொருளில் இந்த முரட்டு தமிழ் என்ற இதை செய்திருக்கிறேன். எங்களுடைய அடிப்படை ஒழுங்காக இருக்குன்னா எங்கள் அடிப்படை ஒழுங்காக இல்லை. ஆனால் நாய்க்குட்டிகளுக்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சங்கரத்தை பார்த்து நினைக்கிறோம். இங்கே ஒரு அண்ணா அம்மாவும் கப்புள்ஸாக சேர்ந்து ஒரு 30 நாய்க்கு கிட்ட வளர்த்து கொண்டிருக்காங்க. ஒரு ரொட்வீலர் இல்லாட்டி டோமன் அப்படி நாய்கள்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படியான நாய்கள் தான் நாங்கள் எல்லாம் வளர்ப்போம். ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஊர் நாய், அதுக்கும் ரோட்டு வழியை இயலாமல் தவிக்கிற நாய்களை கொண்டு வந்து தங்களோட சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்து கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு அதாவது லாபமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த ஊர் நாய்களை எடுத்து தங்களோட பிள்ளை மாதிரி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாய்களுக்காகவே கூடு அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு வருமானம் இல்லாட்டியும் இதெல்லாம் செய்யணுமென்ற ஒரு உத்வேகத்தோட இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். கூடனா நீங்கள் ஒரு சாதாரணமான கூடன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஒரு ஆள் இருக்கிறதுக்கான ரூம் மாதிரி அந்த ரூம் இருக்கும். பார்த்தோம்னா நாய் இந்த ரூம் சொல்ல மாட்டேங்க. அப்படியான ரூம்களை கூட நாய்க்காக கட்டி கொண்டிருக்கார். நான் கேட்டேன் காட்டுங்கன்னு சொல்லி, ஆனால் இப்போ காட்ட மாட்டேன். ஏன்னா தன் கனவா அதை அழகாக செய்துட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்படியா நிறைய செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாய்களுக்காக கிட்டத்தட்ட அரை நேரம் மினக்கட்டு விடியக்காலம் தொடங்கினவர் இப்போ மத்தியான டைம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்களுக்காக கஷ்டப்பட்டு உணவுகளை கூட தயாரித்து கொண்டு வந்ததையும் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அண்ணா அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாய்களுக்காகவும் நிறைய நேரம் செலவிட்டு கொண்டிருக்காங்க. அந்த அண்ணா அக்காவும் சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ணா கூட அப்படியே கதைச்சு பார்ப்போம். எப்படி இந்த நாய்களுக்கான சாப்பாடுகளை சமாளிக்கிறீங்க, மருத்துவ உதவி எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க, நாய்க்கான இடவசதிகள் எல்லாம் என்னமா இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு ஒன்று தெரியும். இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30 நாய்களை கிட்ட வளர்த்து கொண்டிருக்காங்க. ஒரு நாய் 2 நாயில் 30 நாய்களை வளர்த்து கொண்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன அமைதின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி அண்ணா இந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு ஈடுபாடு வந்தது? என்னோட மனைவி வந்து கொண்டு வந்த இடத்துல அதை வளர்த்த வலிக்கிட்டு அவையில் வந்து வளவரையும் நாங்கள் வளர்க்குறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அவையில் வளர்க்க வலிக்கிட்டதுல இருந்து எனக்கு நாய்க்குட்டியில் பிடிச்சி போனதுதான் வளர்த்ததுன்னு காரணம். மொத்தம் எத்தனை நாய் வளர்க்குறீங்க? எங்கள்கிட்ட இப்போ மொத்தம் 30 பேர் நிற்கினோம். இப்போ இனியும் எங்கள்கிட்ட இடவசதிகள் இல்லாதபடினால இதுவே இப்போ டெம்பரரி விடுன்றபடினால தான் நாங்கள் விழாவு. எங்களுக்கு இடவசதிகள் வந்து அவங்கள வளர்க்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் நல்ல மணியை அமையமாக இருந்தால் நாங்கள் மேலதிகமாக எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் உடல் வலுன்றது தேவை. அது காலப்போக்கில் அமையலாம். அது எங்கள்ட நாய்க்குட்டிக்கு அடித்த உடனே லீவில் கேட்டுனா லீவில் போகிறேன்னுக்கா மருத்துவத்தை கொண்டு போனோம்னா நாய்க்கு லீவு தெரியலான்டாங்க. நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு இருந்தாங்க. ஒருக்கா இல்லைங்க வாரண்டு போட்டு போனேன் தான் நான் அதுக்கு பிறகு போகல. வேலைக்கு வேண்ட கூடு அல்லாதோட நிற்கிறேன். நீ நாங்கள் இவங்கள்ட்ட இதை பார்க்கணும் வேண்ட எல்லாம் முடிஞ்ச கையோட நானும் வேலைக்கு போக வலிக்கிட்டுருவேன். இப்போ என்னுடைய மனைவியும் நானும் தானே சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க. இப்போ மனைவி வேலைக்கு போகிறா, நான் வந்து வேலை பார்த்துக்கொள்கிறேன். வேண்டைக்கு வந்தால் நாங்கள் வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முதல், அதை இப்போ குறிப்பிட்ட எங்கள்ட வீடியோக்கள் வந்து சமூகத்தலங்களில் வர்றதுக்கு முதல்ல வந்து அவ்வளோ காலம் எங்களுடைய சொந்த உழைப்பில் தான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் சமீப காலமாக சில யூடியூப்புகளில் வந்து எங்களை பற்றிய வந்தா பிறகு எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கினோம். அவையில் வந்து தங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செய்கிறவ நாங்கள் அந்த இதில் வந்து வேலை பராமரித்து கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து வேண்ட செலவுகளும் இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற பணங்களையும் போட்டுத்தான் நாங்கள் ரொட்டேட்டில் வந்து வேலை வந்து வளர்த்து கொண்டு வரோம். இவர் தலவாக்கலையிலேருந்து இவற்ற சோடியும் தலவாக்கலையிலேருந்து கைவிடப்பட்டு எங்கள் மனைவியால் வந்து தூக்கி கொண்டு வரப்பட்டவையில் தான் இவியல். இவள் 2 பேரும் இப்போ எங்கள்ட வீட்டில் இவியல் தான் ராணியல் மாதிரி. கொழு நாய்க்குட்டிகள்னு சொன்னால் அதுகள் நல்லா எங்கனைக்கார எங்கேயோ வந்து சாப்பிட்டு நீட்டாக நிற்கிதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வருவோம். ஏழாத நிற்கிற நாய்க்குட்டிகள் என்ன செய்வோம்னு சொன்னால் சரி பாவம் எங்களாலே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் போடுவோம்னுட்டு நாங்களும் முடிஞ்ச அளவு கொண்டு வரது. ஆனால் இப்போதைக்கு எங்கள்கிட்ட எல்லாம் நிறைஞ்சிட்டு 30 நாய்க்குட்டி நாங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே எங்களுடைய இருக்குதுன்னு சொல்லிக்கல அது யாராலுமே செய்ய முடியாது. எல்லாரும் நாய் வளர்க்கினந்தான், எல்லாரும் தத்தெடுத்து வளர்க்கினந்தான், கொல்லினந்தான். ஆனால் எல்லாரும் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சிருக்கணும். நாங்கள் எங்களோடையே சேர்த்து எங்களுடைய வீட்டுக்குள்ளேயே எங்களோட குசினிகளுக்குள்ளேயே எல்லாரிலையும் நாய் நிற்கிறோம். அப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
இது வரைக்கும் 3-4 பேர் ஆகலம் ஆபத்தான நிலையில் வந்திருக்கிறேன். எல்லாரையும் கொண்டு வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் அவைகளுக்கு முதற்கட்டமாக குளிக்க வாத்தோ ட்ரீட்மெண்ட் செய்தோ இது அடுத்த கட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதில் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வந்து விட்டுருப்போம். அப்படியே எங்கள்கிட்ட விட்டு நிற்கணும், 2-3 பேர் நிற்கணும். ஒரு ஆள் கால் உடைஞ்சு காலெல்லாம் பெருத்து போய் இப்போ கடைசியாக கொண்டு வந்த நாய்க்குட்டியாக தான் காக்கதீவில் இருந்து அவள் இப்போ நீட்டை ஓடியாடி விளையாடுறா. மற்றது வந்து இப்போ இதில் வந்து ஒரு மலைக்குள்ள ஒரு புழு பிடிச்ச ஒரு நாய்க்குட்டி ஒன்று அது கொண்டு வந்து நாங்கள் மனைவி தெனாலின்னு சொல்லு வந்த அப்புறம் தான் தெனாலி பேர் வச்சது. காக்கதீவில் இருந்து ஏலாமன்ன்ற நாய்க்குட்டி மற்ற எல்லாம் ஓடியாட அவர் மட்டும் ஏலாமன்ன்ற அவரை தூக்கிட்டாங்க. அப்படி நிறைய பேர் நிற்கும். மருத்துவம் எல்லாம் என்ன மாதிரி இருந்தால் மருத்துவம் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முந்தி வந்து நாங்கள் இங்கிருந்து எங்களோட ஒரு பைக்கில் பின்னால் தூக்கி பைக் வச்சுருப்பா, நான் ஓடிக்கொண்டு போவேன். அப்புறம் விரைக்கு நான் ஓடுவேன், அவள் ஓடுவா, நான் வச்சுருப்பேன். மாறி மாறி இந்த இடுப்பெல்லாம் நோகும் என்ன தூரம் தானே, அப்படித்தான் செய்கிறேன்னு. இப்போ வந்து எல்லாருக்கும் உரிய ட்ரீட்மெண்ட் சொன்னால் டாக்டர் வீட்டை வருவேன். மற்ற ஒரு சில பேருக்குண்டா நாங்கள் கொண்டு வரோம். இந்த ஆட்டோக்கள் எல்லாம் வாடகைக்கு வராது நாய்க்குட்டியில் கொண்டு போகிறதுக்குண்டு. அதுவும் இந்த ஊர் நாயல் தானே, எல்லாரையும் புறக்கணிக்கப்பட்டவை. அப்போ வரா மாட்டினா வெளிநாட்டு நாயண்டா கூட சில பேர் போவினா. இப்போ நாங்களே வேலை பைக்கிலேயே கொண்டு போய் கொண்டு வந்துடுவோம். டாக்டர் மருத்துவ செலவெல்லாம் இன்னும் சமாளி டாக்டர்கிட்ட மருத்துவ செலவுன்னு சொன்னால் இப்போதைக்கு எனக்கு சில உறவுகள் வந்து அதாவது முகம் தெரியாத உறவுகள் வந்து நிறைய பேர் உதவி செய்கிறவ, புலம்பெயர் உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். முகம் கூட தெரியாது, ஆனால் தம்பி உங்களுக்கு இதுக்காண்டி காசு போட்டிருக்கிறோம், எடுத்து நீங்கள் அந்த செலவை பாருங்க அப்படின்றலாம் சொல்லிவினா நாங்கள் வந்து அந்த செலவுகளில் தான் இப்போ இந்த மருத்துவ செலவை பார்க்குறோம். அண்மை காலமாக இவளுக்கு வந்து அந்த கடிகள் அந்த முடியல் எல்லாம் முளைக்கிறதுக்கு 2 தரம் ஊசி போட்டது 70,000 ரூபா. இப்போ கடைசியாக 6 பேருக்கு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறேன். இனி மேற்கொண்டு மிச்சாக்களுக்கு 10 நாள் கழித்து ஆப்ரேஷன் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் வந்து புலம்பெயர் உறவுகள் கொஞ்சம் உதவி செய்கிறபடினால எங்களால் எங்களோட காசுகளையும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சாதாரணமாக எல்லா வீடுகளிலுமே டிவி, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு அடிப்படையாக தேவையான சாமான் பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பினோம். நீங்கள் அப்படி கூட ஒன்றும் இல்லாமல் எப்படி என்ன என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்டையும் வந்து அடிப்படை எங்களுடைய அடிப்படை ஒழுங்காக இருக்குன்னா எங்களோட அடிப்படை ஒழுங்காக இல்லை. ஆனால் நாய்க்குட்டிகளுக்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒழுங்கான பைக் இல்லை, அந்த பைக் இடையில் நிற்கும், கிக்கர் அடித்து ஸ்டார்ட் வராது, பல கஷ்டங்கள் இருக்குது. நாங்கள் அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறது இவைகளுக்கானித்தான். எங்கள்கிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படையில்லை, பூர்ணப்படுத்தப்படையில்லை. ஆனால் வேண்ட வசதிகள் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பூர்ணப்படுத்தி கொண்டு வரோம். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வாங்கின வாழ்க்கை முக்கியம், நாங்கள் பிள்ளைகளாக பார்க்குறோம், அதனால் வாங்கின வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம். எல்லாட்ட வீட்டையும் கூட்டு குடும்பமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் அப்படி இப்படின்னு இருப்பினா. எங்கள்கிட்ட வீட்டை கூட்டு குடும்பம்டா நான் என்னோட மனைவியோடையும் சேர்த்து இந்த 30 பேர் தான் கூட்டு குடும்பம். நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறனாலும் சரி, வருஷப்பிறப்பு செலிப்ரேட் பண்ணுறாலும் சரி, இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கொண்டு நாங்கள் விளையாடுவோம், கொள்ளுவோம். இவரோட அங்கே பொழுதுபோக்கு போகுது. பாவோ வைரஸ்கள் வந்துச்சுன்னு சொன்னால் கஷ்டம் வேணும்னு சொன்னால் அந்த பாவோ வைரஸ் வந்தால் அந்த ஆளை தனிமைப்படுத்தணும். அது பரபர பாவோ வைரஸ் அதை தனிமைப்படுத்தி வைக்கணும் அந்த வைரஸ் வந்த நாய்க்குட்டியை. இப்போதைக்கு எங்களுக்கு கடவுளேன்னு பாவோ வைரஸ் வெறையில வந்தது தான். இதுக்கு முதல்ல வந்து எங்கிட்ட 4 பேருக்கிட்ட இறந்தவ காப்பாற்றின ஆக்களும் இருக்கு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் வெறையில. ஆனால் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்களே செலவு கூடத்தான், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். ஏதோ கடவுளாக பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம்னால இன்னும் இப்போ கொஞ்சம் காலமாக அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இப்போ பொருளாதார ரீதியாக எல்லாருமே அடிப்படை விஷயங்களுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட கஷ்டத்தை எல்லாம் மீறி நீங்கள் நாய்களுக்கு இப்போ கூடு எல்லாம் கட்டி ஒரு நாய் என்று யோசிக்காம ஒரு மனுஷர் மாதிரி யோசிச்சு அவ்வளோத்துக்கு விலை கூடிய அளவில் நல்ல நல்ல கூடுகளை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னென்று சொன்னால் இவியல் வந்து உலகாலம் எங்களோட இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டுட்டினா. இப்போ நான் வந்து முதலாவது யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு எனக்கு கொஞ்சம் பேர் உதவி செய்ய வலிக்கிட்டதில் தான் அந்த கூடு கட்டுப்படுது. அதுக்கான போதுமான நிதி கூட இன்னும் ஒழுங்காக இல்லை. என்னென்னா அதை இன்னும் பூர்ணப்படுத்துறதுக்கு நிதி கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் நாங்கள் எப்படியாவது போராடி அந்த கூட்டை கட்டிடுவோம். ஏன் நாங்கள் அதை ஒழுங்கான முறையில் செலவழித்து கட்டுறோம்னு சொன்னால் செலவுகள் வந்து கொஞ்சம் கூடவா இருந்தால் கூட பிற்காலத்தில் அதை வந்து நாங்கள் திருத்த போகிறதுக்கான செலவு குறைஞ்சிடும். இப்போ நாங்கள் இப்போவே செய்கிறத ஒழுங்காக கட்டிட்டோம்னு சொன்னால் அது ஒழுங்காக இருக்கும். அது எவ்வளோ செலவானாலும் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டோம்னு சொன்னால் பிற்காலத்தில் வந்து எங்களுக்கு அதுக்குள்ள செலவே இருக்காது. இப்போ நாங்கள் அவசரப்பட்ட கட்டி போட்டு பிற்காலத்துலேயும் ஒரு செலவு போயிடும். இப்போ நான் பார்த்து ஒன்றையும் செய்து கொண்டிருக்கிறேன். குட்டிகளுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இவளுக்கு ஒரு 5 ரூம் மாதிரி தான் கட்டுறேன். என்னடா அடிவடிவினம் வந்துட்டு ரூம் மாதிரி கட்டுறேன். இவளுக்கு இப்போ காலப்போக்கில் வந்து இவளுக்கான விளையாடுறதுக்கான ஆக்டிவிட்டி அதை கொஞ்சம் பரப்பு குறைவு. நான் இன்னொரு காணி வந்து பார்க்குறேன், ஏதாவது அமைஞ்சா ஏதாவது செய்யலாம்னு சொல்லி. அப்படி வெறும் பட்டத்தில் இவளுக்கான குளிக்கிற வசதிகள், இவளுக்கு விளையாடுறதுக்கான வசதிகள்,
அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்களை நியமித்து பல திட்டங்கள் இருக்குது. நான் திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது, பல திட்டம் இருக்குது. நான் என்ன பொறுத்த வரையும் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த ஊர் நாயில் வந்து எல்லாரும் மதித்து, இலங்கையில் இருக்கிற எல்லாரும் மதித்து வளர்க்கக்கூடிய ஒரு இனமாக ஒரு மாற்றி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்குது. அதை நோக்கி நான் போய்கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது இந்த வகையில் சக்ஸஸ் ஆகும்னு தெரியல, ஆனால் சந்தோஷம்தான். குட்டி வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னால் 2 பேரும் அடி விடுவோம். அவள் மனைவி ஒரு பேரை சொல்லுவாள், நான் ஒரு பேரை சொல்லுவேன். கடைசியில் நான் தான் வைக்கிறதா இருக்கும். கூட நான் வைக்கிறேன்னு சொன்னால் தமிழ் பேரை தான் வைப்பேன். அது கரிகாலன் கையிலே இருக்குது, காட்டுங்க. இது என்னுடைய முரட்டு தமிழன். இதுதான் என்னுடைய டிக்டாக்லேயோ செய்கிற சேவை ஒன்றுக்கும் இந்த முரட்டு தமிழன் மொழியினால் ஒன்றிணைவோம் என்று சொல்கிறது தான் என்னுடைய ஒரு துணைப்பொருளில் இந்த முரட்டு தமிழ் என்ற இதை செய்திருக்கிறேன். இது காலப்போக்கில் வளர்ச்சி அடையும். அது இல்லை, அந்த முரட்டு தமிழனுக்குள்ள பல பல சமூக பணிகள் இடம்பெறும். அதில் இப்போ தான் நாங்கள் காலடியை திருத்தி வச்சிருக்கிறோம். சிலருக்கு அப்படி மனுஷருக்கு உதவி செய்யலையா, மனுஷரை பார்க்கலையாண்டா இப்போ தானே நான் வளர்ந்து வரேன். என்னுடைய குறிக்கோள் வந்து இந்த உலகத்தில் பிறந்தாச்சு, இந்த சமூகத்துக்கோ இந்த ஒரு பிற உயிர்களுக்கு பிரயோசனமாக இருந்துட்டு சாயக்க செத்துடணும் நிம்மதியாக. அதுதான் என்னுடைய ஒரு இது. இவாக்கு பேர் லீனு. இவோட முதல்ல வந்தவருக்கு புரோஸ். அது வைஃபை வச்சு தான் பேரை கொண்டு வந்தவா. பிறகு வந்த தமிழ் ஆக்களை பார்த்தீங்கன்னா தெனாலிண்டு, காக்கதிகளிலிருந்து வந்தவருக்கு தெனாலிண்டு பேர் வச்சினான். இதில் புழு பிடிச்சி வந்தவாக்கு காஞ்சனாண்டு வச்சினான். பிற அங்கே வந்தவர் உள்ளே இருக்கிற ஒரு ஆளுக்கு கட்டப்பாண்டு வச்சுருக்கிறேன். அலாவுதீன் என்று வச்சிருக்கிறேன். இவாவெல்லாம் பைக்கில் ஏற பழக்க இப்படி பழக்கிறேன்டா, இப்படி பிடிச்சி லீனு ஏறு, லீனு இறாங்கு, லீனு ஏறு, லீனு இறாங்கு சொல்லி சொல்லி பழக்கிட்டு நாங்கள் போவேக்கா லீனுவா போட்டு வருவோம்னு சொல்லி இது பண்ணேக்கா வாக்கா தனக்கு பேர் லீனு, இதில் ஏறணும், இதில் இறங்கணும். அதாவது நாங்கள் சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஒரு விஷயத்த பழகி கொண்டு வந்தவன்டா எல்லா நாய்க்களும் சொல்வழி கேட்கும், அவளுக்கு விளங்கி கொள்ளும். இது எங்கண்ட ஆக்கள் இருந்துட்டு தான் பேரை சொல்லி கூப்பிட்றது, இருந்துட்டு தான் சில ஆக்டிவிட்டியை காட்டினா நாய் வந்து பழகாது. இப்போ சில பேர் நாயல் டொய்லெட் இருந்துரு மாதிரின்னு சொல்லி சரி அருவறுப்படுவாங்கன்னா, அப்படி இருக்கும்போதுன்னா அதில் எப்படி நான் சகிச்சு கொள்றீங்க? ஒவ்வொரு நாளும் காலமையில பார்த்தீங்கன்னா கும்பி கும்பியாக இருக்கு. உடனே அதை என்ன நான் வந்து பொய் சொல்லக்கூடாது, நான் செய்கிறேன். என்னுடைய மனைவி தான் அதை செய்வாள். ஃபுல்லாக வந்து 2 சவல் இருக்கும், அதால் அள்ளி வாளியில் போட்டு அதை அப்புறப்படுத்தி அதை கழுவி கொண்டு வரையில, கழுவி கொண்டு பினிஷ் ஆகி கொண்டு வரையில ஒருதன் மோடி வந்து இருப்பாள். அப்புறம் அதை அள்ளணும், திருப்பி அள்ளி அவட திருப்பி கழுவணும். கழுவி வைஃப் தான் முள்ளாக கிடந்து பாடுவர்றா. என்னென்னு சொன்னால் அவாவுக்கு வந்து மிக மிக அந்த அன்புல வந்து அவாவுக்கு அதை வந்து ஒரு ஒரு பொருட்டாவே தெரியலை. அப்போ அதனால் அவள் அது இந்த பணியலை வந்து செவனை செய்து கொண்டு வரான். இன்றைக்கும் இவைகளுக்கு வந்து சமையல் செய்தது என்னென்னு சொன்னால் ஒரு எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆக்கள்ண்ட அம்மாண்ட ஆண்டு துவசம் உண்டு. அப்போ அதுக்கு வந்து எங்கள் நாய்க்குட்டிகளுக்கு சமைக்கிறதுக்கு வந்து பணம் அனுப்பியிருந்தவா. அந்த பணத்தில் இவைகளுக்கு கோழி இறைச்சியோட வெள்ளரை, பூசணி, பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து இதுக்கு சத்தான சாப்பாடு உண்டு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 6 பிறகு இவளுக்கு எல்லாருக்கும் வைப்பேன். வச்சா இவையில் அந்த இந்திய நாளை வந்து வடிவாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்ல ஒரு ஏப்பரை ஒன்று விட்டுட்டு படுத்து கிடப்பினா. இப்போ குடும்ப கட்டுப்பாடு நாய்க்கு பண்ணுறீங்கன்னா அது ஒரு நாய்க்கு என்ன கிட்டத்தட்ட எவ்வளோ வேணும் உங்களுக்கு முடியும்? இப்போ கடைசியாக வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணினா என்னென்னு சொன்னால் 6500 முடிஞ்சது ஒரு ஆளுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு. அதில் வந்து எனக்கு ஒரு முழுவருக்கும் இல்லை, ஆண் பெண்ணுக்கு எல்லாருக்கும் தான் செய்ய போகிறேன். ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்று எங்களுக்கு வந்து ஒரு ஆக்கள் உதவி செய்தவன், அந்த தொகையில் தான் இவளுக்கு செய்திருக்கு. இப்போ அந்த பணம் காணான்னு சொன்னால் நான் இனியார்ட்டையும் ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப்புகள் கேட்டு முழு பேருக்கும் செய்து முடிக்கணும். நேற்று 6 பேருக்கு செய்தது, இன்னும் ஒரு 10-12 நாள் கழித்து மிச்சம் எல்லாருக்கும் ஒரே நாளாக செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்களும் ஆரம்பத்தில் பார்த்து நாங்கள் தான் குழந்தை போடாமல் தடுக்கிறது வந்து அதுகள் பாவம் தானே என்று சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரியுது அதுகள் குழந்தை போட்டுச்சுன்னா அந்த குழந்தை கூட கிடந்து கஷ்டப்பட போதுகள். அப்பேக்க பார்க்க இந்த ஒரு உயிர் நிம்மதியாக இருக்கணும், பிறக்கிற உயிர் வேணாம். இந்த இதில் இந்த உயிருக்கு நன்மை ஏற்படுத்துகிற மாதிரில நாங்கள் அந்த குடும்ப கட்டுப்பாடை செய்து விடுறோம். யார் யார் உங்களோட தொடர்பு கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கணும் இப்போதைக்கு? எனக்கு வந்து தொடர்பு கொண்டு உதவி செய்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணமோ இல்லாட்டி இலங்கையை பொறுத்த மட்டும் மிக மிக குறைவு. என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய யாழ்ப்பாணத்தில் கூட நிறைய பணக்காரர் இருக்கிறா. ஆனால் அவையில் வந்து என்னோட பழகிற ஆக்கள்லேயே நிறைய பணக்காரர் இருக்கிறான். அவையில் வந்து இதை ஒரு பொருட்டாக நினைக்கிறேல ஒன்றும் சொல்கிறேன். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து எனக்கு உதவி செய்கிறவ.
அதாவது இங்கேருந்து போன ஆக்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆக்கள் தான் எடுத்து நிலம் விசாரிப்பேன் நாய்க்குட்டியில் எப்படி இருக்குது என்னென்னு. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தரமே எங்களை கேள்வி கேட்க மாட்டேன். நாய்க்குட்டிக்கு என்ன செய்கிற எது செய்கிற சாப்பாட்டுக்கு என்னடாண்டு ஒரு தரம் பெருசாக அக்கறையாக விசாரித்ததில்லை. விடுப்புக்கு கேட்பினோம் அக்கறையெல்லாம் விசாரிச்சது. ஆனால் அங்கே இருக்கிற ஆக்கள் என்ன மாதிரி சாப்பிட்டினமோ ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குதோ என்னென்று எடுத்து நிலம் விசாரிப்பேன். அதுக்கான இங்கே இருக்கிறார்கள் உதவி செய்யலை. இங்கே இருக்கிறார்கள் ஒரு சில பேர் எனக்கு உதவி செய்கிறவா. வவுனியாவில் இருக்கினோம், வவுனியாவில் இருக்கிற கோபி குரு அக்கா இருக்கிறா, மற்றது தாண்டிக்குளத்துலேருந்து ஒரு அண்ணா உதவி செய்தவர், மற்ற இங்கே கொழும்புல டில்சான் அண்ணான்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எனக்கு அவசரத்துக்கு ஒருக்கா பணம் தந்தவர். அதை விட முதல் ஒருக்கா பணம் தந்தவர். இப்போ கூட கொண்டு வந்து எல்லாருக்குமே ஜோக்கெட் கொடுத்துட்டு ஒரு தொகை பணமும் சமைக்கிறதுக்கு தந்துட்டு போனவ. இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் ஒரு சில பேர் உதவி செய்கிறவ, கூட புலம்பெயர் ஆக்கள் தான் உதவி செய்கிறவ. அதில் வந்து என்ன தொடர்பு கொண்டு என்ன டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தொடர்பு கொண்டு என்ன டிக்டாக் வந்து முரட்டு தமிழன், யூடியூப்பும் முரட்டு தமிழன் தான். இப்போ எனக்கு தேவைப்படுறது வந்து எங்கள்ட கூடுண்டு இல்லை வீடை வந்து பூர்ணமாக முழுமைப்படுத்துறதுக்கு ஒரு கொஞ்சம் தொகை தான் தேவைப்படுது. அதை நேரில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்தாலும் சரி, அதை கொஞ்சம் உதவி கூட முடிஞ்சு கொண்டு வருகுது. இன்னும் ஒரு அது இந்த பூச்சி வேலை, அதுக்கு கதவு, பிறகு முன்னுக்கு வந்து இவையில் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெட் அடித்து மேலேயும் அதுக்கும் ஒரு இது பண்ணி வேண்டு டொய்லெட் பிட்டு கட்டி முடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த வேலை முடிஞ்சிடும். டொய்லெட் கிண்டியாச்சு கட்டுற மட்டும்தான். அது கொஞ்சம் பெரிய இதாகத்தான் செய்தபடினால கொஞ்சம் இது கிண்டுறதுக்கு மட்டுமே 70,000 கிட்ட செலவழிச்சு நாங்கள். 70,000 ஜேசிபிக்கு, அதுக்கு மேலே ஆக்களும் கிண்டினவை. அப்போ நிறைய செலவு. சும்மா சொல்லலாம் டொய்லெட் கிடங்குதான் கூடுதான்னு சொல்லி, அதை செய்து பார்த்த ஒண்டா செய்து பார்த்தா தான் தெரியும். அப்போ எனக்கு ஒரு ஆக்கள் தொகை தந்தவை, ஆனால் அந்த நிதி காணாமல் இருக்குது. பார்ப்போம், கடவுளோ இல்லாட்டி யாராஇருந்தாலும் உதவி செய்து, கடவுள் யாரையும் ஒரு ஆள் அனுப்புவார் எனக்கு உதவி செய்ய. இவ்வளோ நாளும் இல்லாமல் இப்போ திடீரென்று வந்த உதவி மாதிரி வெறும் அந்த நான் பூரணப்படுத்தி வேலை அங்கே சந்தோஷமாக வாழ வைப்பேன். எப்படியான சந்தர்ப்பங்களில் நாய்களுக்கான உணவுகளுக்கு உங்களுக்கு காசு அனுப்பினோம்? ஒரு ஆக்கள் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இது பண்ணினோம்னு சொன்னோம், உதவி செய்யணும்டா ஒன்று வந்து அவைண்ட பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லாட்டி அவைக்கு வேண்டப்பட்ட ஆக்கள பிறந்த நாள் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆக்கள இறப்பு நினைவாக இருக்கலாம், அந்த இறந்த நினைவாக இருக்கலாம். இன்றைய கூட ஒரு அக்காண்ட அம்மா இறந்த நினைவுக்குத்தான் இவளுக்கு சமைச்சிருக்குது. இவளுடைய சந்தோஷமாக அந்த ஆத்மா இறந்தும் அந்த ஆத்மாண்ட பேரில் ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாக சாப்பிடுவினோம். ஒரு அக்கா வந்து அதாவது அவட்ட ஃப்ரெண்டு வளர்த்த நாய்க்குட்டி ஒன்று இறந்துட்டு, அப்போ இவாவோட அந்த நாய்க்குட்டி நல்ல மாதிரி, அந்த நாய்க்குட்டி இறந்துட்டுன்னு சொல்லி இவா எங்களுக்கு சமைக்க உதவி செய்தவா. அந்த அவட்ட நாய்க்குட்டின நினைவா சமையங்கன்னு சொல்லி உதவி செய்தவா. அப்படி பல இதுகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் சமையலை இது பண்ணி கொண்டு வர வேண்டாம். ஆள் துணையல் இல்லை, 2 பேரும் தான். 30 நாய்க்குட்டியையும் பராமரிக்கணும், எங்கள்ட வேலைகளையும் பார்க்கணும், இதில் சமைக்கணுன்றது ஒரு அரை நாள் வேலையாக முடிஞ்சிடும் சமையல்ன்றது. இப்போ நீங்கள் கடமைக்கு சமைக்கணும் குயிக்காக முடிச்சிடுங்க. ஆனால் நீங்கள் பார்த்து கடமைக்கு எந்த ஒரு விஷயமும் இந்த வீடியோக்காண்டியோ இல்லாட்டி யாரும் ஏதாவது நினைப்பினோம் எங்கள்ட இதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு ஃபீல் பண்ணித்தான் நாங்கள் ஒரு மனச்சாட்சி நாங்கள் சமையல் பார்த்தாங்க. அப்படியே உங்களுக்கு அரணயம் போகுது, அரிசி போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். எல்லாரும் அப்படின்னா டக்குன்னு ஒண்டா போடுவாங்க, ஒரு கொஞ்சம் சூட்டை கிளப்புவாங்க, டக்குன்னு தூக்கி. நாங்கள் அப்படி இல்லை. பட் நாங்கள் அடுப்பில் தான் சமைக்கிறோம். எங்கள்கிட்ட கேஸ் குக்கர் கேஸ் அந்த அடுப்பு வசதி எதுவும் இல்லை வேலைக்கு சமைக்கக்கூடிய மாதிரி. அப்போ நாங்கள் வந்து அடுப்பில் தான் சமைக்கிறோம். அதை நாங்கள் பார்த்து ஆக்களுக்கு சமைக்கிற மாதிரி தான் சமைக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து இவனுக்கு சத்தான சாப்பாடு அதில் போகுது. இப்போ நாங்கள் கண்டவாட்டுக்கு சமைச்செல்லாம் செய்ய மாட்டோம். மனச்சாட்சின்றது ஒன்று வேணும். இதெல்லாம் பாவமும் இதுதான். சரி அண்ணா, நன்றி. சரி, நன்றி. என் பேர் ரேவதி அண்ணா. நான் வந்து இங்கே தான் சங்கானில் இருக்கிறேன். எங்கள்கிட்ட இப்போ தற்சமயம் 30 பேர் இருக்கணும். 30 பேர் இருக்கணும். அவைக்கு வந்து எங்களுக்கு எங்கள் நிலைமையில் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னென்னா வாடகை வீட்டில் இருக்கிறபடியால் எங்களுக்கு அங்கே வச்சு எதுவுமே செய்யலாத ஒரு பிரச்சனை. ஏனெண்டா எல்லா இடமும் அவையை தான் நிற்கணும். அந்த புரூஸை பார்க்க அடித்தத்துலேருந்து நாங்கள் எல்லாரையுமே வெளியில் விடுறையில் கண்ணுங்கருத்தமாக உள்ளே வச்சு தான் பார்க்குறது. கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல. நான் இங்கே வந்தோம்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு சரியாயிடுமண்டு. அவ்வளோ வேகமாக நாங்கள் இப்போ அவைக்காக மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நாங்களும் கடை சாப்பாடு தான், அவையிலும் கடை சாப்பாடு தான், இதையுமே செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. அப்போ கட்டாயம் நாங்கள் இதிலேருந்து விடுபடணுமெண்டா எல்லாமே செட்டப்பாக எங்களுக்கு அமைஞ்சிட்டுதுண்டா, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சுண்டா, உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த சேவையை செய்கிறதுக்கு. நாவக்குழியில் தான் ஸ்டார்ட்டில் வளர்த்துனாங்க. ஆரம்பத்தில் 2 பேர் தான் என்னட்ட வந்தவ.
2 பேரில் இருந்து பிறகு எங்களுக்கு வேண்டிய செயற்பாடுகள் எல்லாம் பிடிக்க போக ஊரில் நிற்க முந்தின ஊரில் நிற்கிற நாயெல்லாம் நாங்கள் கண்ணுக்கு உண்மையிலே தெரிகிறது தானே போய்க்க நாங்கள் போகிற மனுஷரை தான் பார்த்துக்கொண்டு போகிறது. இப்போ நாங்கள் மனுஷரையே பார்க்குறதில்ல, இந்த நாய் எப்படி நிற்குதுன்னு தான் பார்த்துட்டு போகிறது. அந்த இடத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டோம் போல் இருக்குது. இதில் இருந்து விடுபடைய முடியாது. இனி எந்த ஒரு பெரிய சந்தோஷம் வந்தும் எங்களை இதில் இருந்து விடுபட விடாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் மைண்ட் அளவில் அவியலோட செட் ஆகிட்டோம். நான் ஸ்டார்ட்டில் அந்த நாய்க்குட்டியை எடுக்கும்போது இவைய 2 பேர் எல்லா குட்டிகளும் வடிவாக இருந்தது. ஆண்குட்டிகளை ஆக்கள் தூக்கிட்டினான். அப்போ இந்த 2 குட்டிகளையும் நான் கொண்டு வந்தேன். நான் பெண்குட்டி ஒன்றோட சேர்த்து ஆண்குட்டியையும் கொண்டு வந்தேன். நான் இவைய புரூஸும் லீனும் விரைக நல்லா நீட்டாக தான் நின்றவ. பெரிய ஒரு வித்தியாசமான நாயல், வேட்டை நாய் பிளான் மாதிரி. அப்போ அவையே கொண்டு வந்து இதாண்ட வலிக்கிட்ட பிறகு எங்களுக்கு இந்த இப்போ நாங்கள் சாப்பாடு வைக்க கூட நல்ல வாட்டை சட்டம் அணிக்கிற நாயலுக்கு வைக்கிறத குறைவு. ஏன்னு சொன்னால் அதில் எங்கேயோ போய் தேடி சாப்பிடுதல்ன்ட்டு தான் பொருள். ஆனால் மெத்தவை சரியாக கஷ்டப்பட்டு ஒன்று இப்போ அதுகளை பார்க்க இந்த கடைசியாக இருக்க நான் தெனாலி என்ற ஒரு ஆளை கொண்டு வந்தேன். நான் வந்து தான் பேர் வச்சு நாங்கள் அதை கொண்டு வரும்போது நல்ல பேர் இவர் தான் கூட பேர்கள் வைக்கிறது. அப்போ இந்த அவரை கொண்டு வரும்போது காக்கதீவில் 3-4 நாய்க்குட்டியை கொண்டு வந்து விட்டுட்டுது. இது மட்டும் கொஞ்சம் அந்த சுருண்டு போய் நிற்கிது ஒரு அண்ணாண்ட காலுக்குள்ள. அப்போ அவரை தூக்கி கொண்டு வந்து அப்புறம் ஒரே தள்ளுகளை ரோட்டில் வந்தாலே தள்ளுகளோட நவருவினேன். அப்போ அதுகளை கொண்டு வந்து பிறகு நாங்கள் குளிப்பாட்டி சுடுதண்ணிலாம் ஸ்டார்ட்டுக்கு வாக்குறது. கொஞ்சம் இளஞ்சுடு தண்ணியில் பார்த்தது அந்த கிருமியெல்லாம் சாகும். அதுக்கு பிறகு கொண்டு வந்து ஊசிகள் போட்டு ஆக்கள் ஆக்கள் மாதிரி நாங்கள் எடுத்துருவோம். எங்கண்ட நாய்க்குட்டியில் நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து இதுக்கு சாப்பாடு காணாதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ வெறியக்க இல்லாமல் அப்படித்தான் வந்ததுகள். ஆனால் இப்போ நாங்கள் கவனிக்கிற கவனிப்பு, நாங்கள் காட்டுற பாசம் அதுகளுக்கு பெரிய அளவில் அவைகள் இதாக தான் இருக்கணும், ஆரோக்கியமாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நாயை வெளியாலேருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதுக்கு நோய்கள் இருக்குது. அது மட்டும் நான் தெள்ளண்டுலாம் சொன்னீங்க. அப்போ எல்லா நாய்க்கும் வரப்பாக்கு தானே, அதை எப்படி தவிர்த்து வளர்க்குறீங்க? அதை தவிர்த்து வளர்க்கே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பெருந்தானண்ணா. ஒரு ஆளுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை வந்தால் சகலருக்கும் அந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் காசைத்தான் செலவழிக்கிறோம். அதாவது ஊசியை போட்டு அதை குணப்படுத்திட்டு குளிக்க வாக்க உண்மையிலேயே நாய்களுக்கு குளிக்க பார்த்து பூச்சி குளிசை நீட்டாக கொடுத்து கொண்டு இருந்தால் வராது. ஆனால் ஒரு கிளைமேட்டுக்கு கடிசொறி வரும். இப்போ அந்த கடிசொறி காலம் தான் எல்லாரையும் கடிசொறியோ வைக்க. அப்போ நாங்கள் அவைக்கு 2 ஊசி போட்டு நாங்கள் முதல்ல ஒரு ஊசி போட்டுட்டார் டாக்டர், அடுத்த ஊசி போட்டுட்டார். இப்போ நேற்று கருத்தடை செய்த நாங்கள் இங்கே வரைக்கும் அவையில நீட்டாக கொண்டு வந்தோம்னா இங்கே பாட்பாட்டை தானே எல்லாம் இருக்க போகுது. அப்போ இங்கே நாங்கள் அதில் இருந்து அவையை தவிர்க்கிற மாதிரி என்ன நாங்கள் கடல் மண் எல்லாம் பரவி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அவையில் அந்த குளித்து சரியான முறையில் நின்றுச்சினோம்னு சொன்னால் அவைக்கு அந்த பிரச்சனைகளும் பெறாது. நாங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியுமோ தெரியும். அவையால் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது இதுதான்ன்றதை தெரியும். ஏன்னா இவ்வளோ காலான்னு போவோம் எங்களுக்கு இந்த 6 வருஷ காலத்தில். இப்போ முரசு வெள்ளையாக இருக்குதுன்னு சொன்னால் அது ஏதோ நோயால் தான் இருக்குன்றது, உண்ணி காய்ச்சலா இல்லாட்டி என்னென்று எங்களுக்கு கொஞ்சம் கேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் டாக்டரும் அப்படி தான் சொல்லுவேன். அப்படித்தான் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இந்த நோயில் தன்றோம். ஆனால் சாப்பிட நாயை பொறுத்த மட்டும் இல்லைன்னா என்ன வருத்தம் இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு ஏதோ வருத்தம் இருக்குன்னு நாங்களாக உணர வேணும். அது 2-3 நாள் படத்திருந்துட்டு சாப்பிடுமண்டி சில பேர் நெச்சை விடுறதால தான் 3ஆம் நாள் நாய்க்குட்டி இறந்துடும். நாயும் ஓரளவுக்கு தானே தாங்கும், அதை விட குட்டி நாயல் எல்லாம் தாங்காது. நாங்கள் அப்படி அவைய இருக்க விடுறையில பூச்சியில் இருந்தாலும் சரி என்னாலும் நீட்டாக கொடுத்துட்டு தான் பாரு. இப்போ இவ்வளோ நாய்களுக்கு உங்களுக்கு மாதம் எவ்வளோ முடியுது? மருத்துவ செலவுக்கு கூட முடியும். மருத்துவ செலவு தானே உங்களுக்கு எப்படி அதில் சமாளிக்கிறீங்க? மருத்துவ செலவுன்னா தானே சொன்னேன், ஒரு 5 வருஷ காலமாக நாங்கள் எங்கண்ட உழைப்பில் தான் நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அது அந்த நேரம் ஏதோ ஒரு வழியிலே ஏதோ ஒரு காசு வரும். இந்த இப்போ எங்கண்ட சேலரியோ சரி இன்னும் சரி வரும். எங்கண்ட நிலைமையாக நீங்கள் கண்ணூடா பதிவு. நாங்கள் எல்லாருக்கும் அதை சொல்ல வேண்டிய இதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கான தேவைகளை குறைச்சிட்டோம், எப்பயோ இருந்து குறைச்சிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறாக்களுக்கு தெரியும் நான் எங்கள்ட இன்கம் எவ்வளோன்னு சொல்லி. அதாவது நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த வேலையில் வர காசையோ சரி என்னோ சரி நாங்கள் இவைக்கு அப்புறம் தான் எங்களுக்குரிய தேவை.
எல்லாரும் கேப்பினோம் இந்த மோட்டர் சைக்கிள் நீ வேலைக்கு வர என்ன மோட்டர் சைக்கிளை பதக்க கதாக்களே இல்லை நின்று கதைக்க வெக்கமாக இருக்கும். இருந்தாலும் நான் கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா நான் இதை விட பெரிய ஒரு சேவையை நான் செய்தேன். நான் கலர்ஃபுல்லாக போய்த்தான் என்ன நான் ப்ரூவ் பண்ணணும், நான் கெத்தாக இருக்கிறேன்ட்டு நான் காட்டணுமென்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் இங்கே செய்கிறத அடுத்தவன் செய்ய மாட்டான். அடுத்தவன் பொருள் வாங்குறதுலேயும் இதுலேயும் தான் இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு அது பழகி போச்சு. சிலவை சமாளிக்கக்கூடிய இப்போ கொஞ்சம் எங்களுக்கு ஆட்கள் சப்போர்ட் பண்ணினோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் யூடியூப்பில் மற்றது டிக்டாக் வழியாக நாங்கள் போடுறோம். நாங்கள் எங்கள் நிலைமையை அதை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் சில பேர் இங்கே உள்ள ஆட்கள் எல்லோரும் எங்களுக்கு எடுத்து ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உதவி செய்யணும்னுச்சு. சின்ன தொகையோ பெரிய தொகையோ அவைகளால் முடிஞ்சதை எங்களை செய்து கொண்டிருக்கணும். அது எங்களுக்கு இப்போ மோட்டிவாக தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எங்களால் இதுக்கு மேலேயும் செய்ய முடியும். ஆனால் என்ன நானும் இவரும் தானே. இப்போ நானும் இவரும் மண்டேக்குள்ளே கோடிக்கணக்கில் சில பேர் எங்களுக்கு காசு தந்து கூட நீங்கள் இதை செய்யுங்க எங்களால் இந்த இவ்வளோத்துக்கு மேலே செய்யலாமல் இருக்குது. என்னையும் கோவியையும் மாதிரி ஒரு 5 பேரோ இல்லாட்டி 2 பேரோ எங்களோட சேருவினமாக இருந்தால் நாங்கள் பெரிய அளவில் செய்வோம். காசுக்கு வேலை செய்கிறவனுக்கும் பாசத்தில் வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா நாங்கள் பாசத்தில் வேலை செய்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம் தரோம் நாயை பராமரினா அவன் நாயை கத்தினா அடிக்கத்தான் போகிறான். அப்போ நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு பாசத்தை தான் நாங்கள் காட்டுவோம். நாங்கள் ஒரு நாளும் அடிச்சோம். எத்தனையோ கடி வாங்கியிருப்போம் தெரியுமா. எப்போ எங்களுக்கு விசர் பிடிக்குது எப்போ எங்களுக்கு நோய் பிடிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் கடவுள்கிட்ட கேட்குறதெல்லாம் இதுதான். கடைசி நான் என்னட்ட இருக்குந்தனைக்கும் நான் உயிரோடு இருந்தால் போதும். சரியா? இப்போ என்னென்ன நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணினபடியாக இதுக்கு மேலே பெருக வாய்ப்பில்லை. இருந்தாலும் மேலாதாக்களை நாங்கள் அடிஷனலாக கொண்டு வருவோம் தானே. கொண்டு வந்தால் அது யாரும் தத்தெடுக்க விரும்பினா தத்தெடுக்கலாம். ஆனால் இவியெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ கடைசி நான் இருக்குந்தனைக்கு நாங்கள் வாழ வேணும் அண்டு தான் நான் கடவுள்கிட்ட கேட்குறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இறக்கும்போது எங்களை மாதிரி பார்க்குறதுக்கு ஆக்கள் இருக்கிறோமோன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்கள் போவோம். உண்மையாக சொன்னால் என்னென்னா இப்போ எத்தனையோ சந்தோஷங்களை நாங்கள் இழந்து தான் வாழ்கிறோம். ஒரு இடத்த போயிடாது, ஒரு தூர இடங்களுக்கு போயிடாது. நானும் கனவு இப்போ பாருங்கள் எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோத்துக்கு இது ரெண்டும் இல்லை. நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக தானே எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் போனாலும் சரி என்னவும் சரி சேர்ந்து நாங்கள் போனது கிடையாது. பார்க்குறவைக்கு அது ஒரு பைத்தியகாரத்தனம் மாதிரி. இவையல் எதையுமே ஒரு இதாக செய்யணும் இல்லை, ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போகுதுகள், வருமானம் இல்லை, அப்படி இப்படி எண்ணங்களை எல்லாருமே கேலி பண்ணுறவ. நாங்கள் அதை பொருட்படுத்துறது இல்லை. நான் ஸ்டார்ட்டில் நான் 2 பேரை கொண்டு வரைக்க உண்மையிலேயே அவர் சொல்லிட்டார் யாரை கேட்டு கொண்டு வந்தீங்க. ஏன்னா நாங்கள் அக்கா விட்ட இருக்கிறோம். என்னென்னு வளர்க்க போகிறீங்களே ஏன் கொண்டு வந்தீங்களேன்னு சொன்னேன். நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு யார்கிட்டையும் கூடண்டேன். நான் கொண்டு வந்துட்டேன், நம்பி கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன், ஓரளவு வளர்க்க ட்ரை பண்ணுறேன் கோவி அண்டு சொல்லி போட்டு பிறகு நான் வேலைகளுக்கு போக காலம் 5:30க்கெல்லாம் போய் பால் எடுத்து கொண்டு வருவோம். இப்போ தாயை விட்டுட்டு தானே வந்து நிற்கணும். பால் பண்ணையில் போய் பால் எல்லாம் எடுத்து என்னை விட அவருக்கு பிறகு அதில் அடிக்ட் ஆகிட்டுது. அவரும் அதோட அப்படியே இன்வால்வ் ஆகி இதண்டி அதை என்னென்னா இப்போ உண்மையும் தான். இப்போ நான் ஒன்றை செய்யக்குள்ள அவர் அதுக்கு சினப்படுவார இருந்தால் நான் இவ்வளோத்துக்கு நான் செய்திருக்கிறார். இப்போ எந்த சிந்தனையும் அவற்ற சிந்தனையும் ஒண்டா வந்துட்டுது. இப்போ காலப்போக்கில் ஒண்டா வந்துட்டுது. அப்போ நாங்கள் இதை விட மாட்டோம். இப்போ இனி அவராலையும் எதிர்க்கலாது. இதை இப்போ அவர் பாசம் வச்சு வளர்க்க வலிக்கிட்டாருன்னா இனிய எந்த சூழ்நிலையிலையும் அவரும் எதிர்க்க மாட்டார், நானும் எதிர்க்க மாட்டேன். அப்போ நீட்டாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும். இப்போ நாய்களுக்காகவே வீடுகள் கூடெல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அந்த சிலவெல்லாம் எப்படி சமாளிச்சு கொண்டு போறீங்க? நான் பார்த்தல விட அந்த நாய்க்கூடு மாதிரியே இல்லை. ஒரு மனுஷருக்கு வீடு கட்டி ஒரு இடம் கட்டி கொடுத்த அப்படி இருக்கு. குந்தெல்லாம் வச்சு அங்கே எல்லாம் மீறங்களுக்கு அங்கே கழுவின உடனே பைவரால் நாங்கள் வலிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளேயே தான் அவங்க திருப்பம் படுக்கிறாங்க. அப்போ வெஜிடபிள் அதுகளெல்லாம் போட்டு விடையில அது ஏன்னா 30 விதமான கேரக்டர்கள் ஒன்று வெஜிட்டு எடுத்து கொண்டு ஓடிச்சுதுண்டா அவளாம் வெள்ளனா சுக்குநூறாக கிடக்கும். முழு வெஜிட்டு அப்படி இழுத்து விளையாடுறது அதுகளுக்குள்ள பாத்ரூம்கள் அப்படி இப்படி என்றெல்லாமே இருப்பினோம். அப்போ நாங்கள் இதில் நாங்கள் ஏன் அந்த கட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம்னா நாங்கள் கலவுற டைமுகளில் அவங்களை ஏறிப்படுப்பாங்க. கூட ஏறிப்படுக்கிறது தான் விரும்புகிறவ தட்டுகளுக்குள்ளே அங்கினேக்க இங்கினேக்க ஏறிப்படுக்க தான் விரும்புகிறது. அப்போ அதால் நாங்கள் அவைக்கு அப்படியான ஒரு செட்டப் காலங்காலமாக இருக்க வேணும் தானே. இப்போ நாங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் அவையல் எங்களோட இருக்கத்தான் போயினோம். மெடிசனல் ஆக்கள் வரவும் தான் போயினோம். அப்போ விரைக்குள்ளே அவங்களுக்கு வசதி இருக்கணும் தானே. எங்களுக்கு நிம்மதி இருக்காது. இப்போ அவங்க ஒரு
சரியான முறையில் படுக்காமல் இருக்கேக்க நாங்கள் வந்து ஒரு நல்ல கட்டில்லையோ மெத்தையிலையோ உங்களால் படுக்க முடியாது. சில பேர்களை நம்ம சிரிக்கத்தான் போயினோம். எனக்கு அதை பற்றி எந்த விதமான துளியளவு கூட நான் ஆரம்ப காலத்தில் இருந்து நான் சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். என்ன ஒரு நன்மை சொன்னால் கேட்பேன், தீமை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் கொண்டிருப்பேன். காலம் அவைக்கான பதிலை சொல்லுமன்றதால நாங்கள் போய் கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், எங்களுக்கு இது பிடிச்சிருக்குது. அதனால் வந்து நான் பிள்ளைகள் மாதிரி என்ன பிள்ளைகள் மாதிரி இல்லை, அவையே பிள்ளைகள் தான் எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு இதுவரை காலமும் நாங்கள் பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டது கிடையாது. இருந்தாலும் பிள்ளை ஒன்று எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் இந்த நாய்க்குட்டிகள் எங்களோட சேர்ந்து அடுத்த தலைமுறை எங்கெண்ட உணர்வுகளை அவையே செய்யணுமன்றதுக்காண்டி நாங்கள் அதை ஒரு கவனிப்போடு தான் இருக்கிறோம். அந்த விஷயத்துலேயே நாங்கள் எங்களுக்கு அதுவும் தேவைன்ற மாதிரி தான். மற்றபடி பிள்ளை வேறு இப்போ எனக்கு பிறக்க போகிற பிள்ளையும் இவையெல்லாம் வேறு என்று நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அவையெல்லாம் இவையெல்லாம் உண்டு தான். நாயிலோ இப்போ எங்களோட வந்து யாரும் சண்டை பிடிக்கட்டுக்கும் இன்னும் சரி, நாயில் யாராவது ஒருத்தர் வந்து கைதோடட்டும் இல்லாடி ஏதாவது செய்யட்டுக்கும் பார்ப்போம். ஒருத்தன் தொட்டுட்டான் அவனை விடவே மாட்டேன். பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவனை எந்த எல்லைக்கு வேணுமென்றாலும் நாங்கள் கடவுளுடைய தண்டனை கண்டிப்பாக இருக்கும், சட்டத்தின் தண்டனை இருக்கும், எந்த தண்டனையும் இருக்கும் அவருக்கு. அது நான் செய்வேன். நான் கண்டிப்பாக அவரை நான் பார்க்குற நேரமெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வரும். கூட எல்லாரையும் நாங்கள் நாயலால் தானே எதிர்த்திருக்கிறோம். எல்லாருமே எங்களோட இவங்களால் தான் எங்களுக்கு எதிர்ப்பு, மற்றபடி யாருமே எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. பிரச்சனை பேர் வச்சதும் எங்களுக்கு இப்போ பயங்கர சிக்கலாக இருக்குது. என்னன்னு சொன்னால் 30 பேரில் நாங்கள் ஒரு பேரை இப்போ வந்த உடனே ஒரு ஆளை கூப்பிட்டுட்டோம்டா அவளா பேரும் போய் அவனை கடிக்க வலிக்கிட்டு போயிடும். தங்களை கூப்பிடையில அவள் செல்லம் பொடிய போயினோம் அண்டுட்டு அங்கே அலாவுதீன் ஒருத்தன் இருக்கிறான், எந்த நேரமும் கடி வாங்கினபடிதான். அலா குட்டி என்ன நான் போய் கூப்பிட்டா இஞ்சால வீரா முத்தா எல்லாம் போய் கடிக்க வலிக்கிறோம். ஓ டக்குன்னு போய் எங்கள்கிட்ட வர மாட்டாங்க. அவருக்கு முதல் எங்கள்கிட்ட ஓடி வர யோசிக்க மாட்டாங்க. வரத்தானே கூப்பிட்றோம், அங்கே தானே போகிறான்னு போய் அங்கே கடிக்கிறது. அப்புறம் அதுகளை பிரித்து விடுறது பெரிய சிக்கலை. வெளியில் போய் வந்தால் எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு பாசத்தை நாங்கள் இதுவரை காலமும் மனசரட்ட இருந்து அனுபவிச்சது கிடையாது. போய் வந்தால் கொஞ்சம் வேணும், இதண்ட வேணும், பிப்பினம் உடுப்புகள் எல்லாம் பழுதாக போகும். எப்படிவோ லொஸ்ட்டு தான் எங்களுக்கு வேலால். ஒவ்வொரு நாளும் கழுவேக்க பேசித்தான் என்ன செய்து தர போகிறீங்க, எனக்கு எல்லாம் உடுப்பு போட்டால் விடுறையில கிழிச்சறிகிறது. இந்த மெல்லிய துணியெல்லாம் சட்டையால் போடையில அது முழுத்துலேயும் கிழிச்சு தான் வச்சுக்கிறாங்க. கடிப்பாங்க கொள்ளுவாங்க. போய் இப்படி குனிஞ்சு 2 பாத்திரம் எடுக்க ஒன்று தோல் ஏறி நிற்கும், ஒன்று முதுகில் ஏறி நிற்கும். அவ்வளோத்தையும் கீழே விழுத்தி நான் எழும்புறேன்டா கன நேரம் செல்லுமெண்ணா அவ்வளோத்துக்கும் எனக்கு கொடுமை செய்வாங்க. எல்லாம் தாங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ அதை அப்புறம் நாங்கள் விமர்சிச்சு கொண்டு இருப்போம். நானுமே வேறு இப்படி செய்தவங்க அப்படி செய்தவங்க அதோடைய எங்களுக்கு பொழுது போகுது. இப்போ பொருளாதார ரீதியாக சாமான்கள விலையெல்லாம் சரியாக கூடி இருக்குது. இப்போ மருத்துவ செலவு சரி இல்லா செலவுமே கூட. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கல்லுண்ட விலையே 130 180 சொல்லி அண்ணாவோட கதைக்கும் போது சொல்லியிருந்தார். அப்படி இந்த விலைவாசிகள் எல்லாம் இருக்கும்போது இந்த டைம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு கூடுகள் வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறீங்க. இந்த செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறீங்க? என்ன கூட்டுக்கண்ணா எங்களுக்கு உண்மையின்படி எங்கண்ட இன்கமும் சரி வேறு ஆக்கள் உதவியும் செய்திருக்கணும். கூட்டுக்கு கண்டு தனிப்பட உதவி செய்திருக்கணும். சில பேர் நாய்க்குட்டிக்கு கண்டு தனியாக உதவினோம், சில பேர் மருத்துவத்துக்கு கண்டு உதவினோம். நாங்கள் வந்து அந்தந்த தேவைக்கு ஆக்கள் செய்கிறதா அந்தந்த தேவைக்கே பயன்படுத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அது காணாத போது டக்குன்னு எங்கண்ட இன்கம்மால் எங்களுக்கு வர சேலரியிலேருந்து அதை நாங்கள் போட்டு எல்லாமே இப்போ எல்லாமே உண்டு தான். ஆக்கள் போடுறதும் நாங்கள் போடுறதும் எல்லாமே உண்டு தான். எல்லாத்தையும் வச்சு முதல் வந்து நாங்கள் அவன் இடத்த வந்து பரிபூர்ணமாக கம்ப்ளீட் பண்ணுவோம்னு வலிக்கிடுவோம். ஆனால் யாருமே எங்களுக்கு உதவாமல் ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கூட நாங்கள் விடுற அளவுக்கு இல்லை. எங்களால் உள்ளத்துக்கு உழைக்கலுமோ அவ்வளோத்துக்கு உழைச்சி அதை நாங்கள் ஒப்பேற்றி முடிப்போம். கழிவு சாப்பாடே காசு. அப்போ ஒரு நாள் சாப்பாடு இல்லை நாங்கள் வளமையாக அடுக்கிற இடத்த. அப்போ இந்த அண்ணாட்ட போய் கேட்டேன், நான் ஒரு கண்டாய் மட்டும் எடுக்கட்டோண்டோ நீங்கள் போயிடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ காசுன்னு கேட்டேன். காசு தேவையில்லை, இந்த காசை வச்சு தான் முன்னுக்கு வரணும் இல்லை, நீங்கள் டெய்லி வாளி கொண்டு வந்து வச்சு எடுக்க சொல்லி நாங்கள் டெய்லி கொண்டு வாளி வச்சு எடுத்துன்னு வர்றோம். அவரும் ஒரு நல்ல மனிதர் தான். சட்டப்படி அண்ணா எங்களுக்கு அதை நான் இந்த சில பேர் வியாபாரத்துக்காண்டி வளர்க்கினம் தானே பெரிய நாயல் அவையெல்லாம் வந்து எடுப்பினோம். நானும் எடுப்பேன். நான் எனக்கு கொடுத்துட்டு தான் மற்றவைக்கு மிஞ்சிறதை கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் ஊர் நாயத்தான் வளர்க்குறேன்ன்றது அவருக்கு தெரியும். அப்போ அதால் எங்களுக்கு அவர் கொஞ்சம் மீன் போட்டு தந்திருக்கிறார்.
நீங்கள் நினைச்சிருந்தா ஒரு பண்டி வளர்ப்போ இல்லாட்டி பெரிய நாய்களை வாங்கி வளர்த்து அதில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்க முடியும், பிஸ்னஸாக நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊர் நாய்களை வளர்த்து அதால் ஒரு லாபம் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஏழா நாயில தான் கொஞ்சம் கூட அக்கறை எடுத்து செய்கிறீங்க. இப்படி நீங்கள் ஏழா நாய்களில் அக்கறை எடுத்து விழாது செய்து சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு நன்றி அக்கா. நன்றி. தேங்க்யூ.